பிரேமா நம்ம நிறைய பேர் வெளில மீட் பண்ணும்போது சொன்னது வந்து இப்போ ப்ரீமியம் ப்ராசஸிங் வந்து டிலே ஆகுது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு. அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீமியம் ப்ராசஸிங் எல்லாருமே போகிறது எனக்கான அந்த அப்ரூவல் ஆர் டினைல் வாட் எவர் திங்ஸ் எனக்கு வந்து சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடணுங்கிறது தான் ப்ரீமியம் ப்ராசஸிங் போகிறாங்க. பட் ரியாலிட்டியை பார்க்கும்போது இப்போ நிறைய ரைட் ஒப்பிட்டளவில் இப்போ ரீசன்ட் டைமாக பார்க்கும்போது நிறைய ப்ரீமியம் ப்ராசஸிங் வந்து டிலே ஆகுது. நாங்கள் ஃபெட்னாவில் மீட் பண்ணால் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க, பகிர்ந்தாங்க. நான் வந்து இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ போஸ்ட் போட்டு பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க, ப்ரீமியம் ப்ராசஸிங்கே கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு. அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ராசஸிங்கை எவ்வளோ விரைவாக முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஸோ எதெல்லாம் டிலே ஆகுது அதுக்கு நம்ம எப்படி வந்து தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா H1B ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்டென்ஷன் மக்கள் வந்து அடிக்கடி போகிற ஒரு விஷயமா இருக்குது. அதில் ஒரு டிலேங்கும் போது அதுக்கான அவேர்னஸ் வேணுங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்கு. நம்மளோட USD to INR ரேட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஹிஸ்டாரிக்கலாக ஹையாக இருக்குது. பட் பல பேர் சொல்கிறது என்னென்னா இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முன்னெடுப்பை RBI எடுத்திருக்காங்க. அதற்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பணம் அனுப்பணும்னா எப்படி H1B சீக்கிரமாக அப்ரூவ் வாங்குறதுக்கு ப்ரீமியம் ப்ராசஸிங்கோ, பணம் அனுப்புறதுக்கு சீக்கிரமாக குரோபோ இருக்குது. நிறைய நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபாஸ்ட்டாக போய்டும் அவங்களோட சர்வீஸ், அது ரொம்ப முக்கியம். அவங்க எல்லா அக்கௌண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரேமா, அமௌண்ட் லிமிட் எங்களுக்கு வந்து அதில் ரொம்ப கம்மியாக காமிக்குது. நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை ரீச் அவுட் பண்ணி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு எப்படி கெயிட் பண்ணுவாங்க? குரோபோவில் இன்னொரு நல்ல விஷயம் என்னவா இருக்குன்னா வந்து அவங்க வந்து கூகுளில் என்ன ரேட் இருக்கோ அதை தராங்க. உங்களோட காம்படிட்டர்ஸ் பார்க்கும்போது ஒன்று கூகுள் ரேட்டோட கம்மியாக தருவாங்க, இல்லை ரேட் அதிகமாக தான் தருவாங்க. பட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ $1 $2 வந்து போட்டுருவாங்க. அப்படி நான் எடுத்து பார்க்கும்போது குரோபோ வந்து ஜூமோடையும் ரியாவோடையும் கம்பேர் பண்ணும்போது இரண்டு பேருமே நான் அதாவது அந்த டைம் ஃப்ரேமில் எவ்வளோ வந்து கூகுள் ரேட் இருக்குது, எவ்வளோ குரோபோ தராங்க, ஜூம் தராங்க, ரியா தராங்கன்னு பார்க்கும்போது இரண்டு பேரை விடவும் குரோபோ வந்து நல்ல ரேட் தந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இல்லை, ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருக்கும்போது $25 கிஃப்ட் கார்டு வந்து அவங்க உங்களுக்கு தருவாங்க. கரெக்ட். ஸோ அது அடிஷ்னல் அட்வான்டேஜாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் $500 மேலே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது $25 கிஃப்ட் கார்டு, அமேசான் கிஃப்ட் கார்டும் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரொமோஷன் ரன் பண்ணுறாங்க, மக்களே யூஸ் பண்ணீங்க. ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இப்போ ப்ரீமியம் ப்ராசஸிங்கிறது ஆல்ரெடி இருக்குல்ல? ஆமா, காலமா இருந்துட்டு இருக்கு. H1Bல ப்ரீமியம் ப்ராசஸிங் எல்லாருக்குமே தெரியும். அதுல எந்த சேஞ்சுமே வரல. பட் அதுல ஒரு டிலே வந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன டிலே? ஆக்சுவலாக ப்ரீமியம் ப்ராசஸிங்னா என்னென்னா வந்து 15 பிஸ்னஸ் டேஸ். அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க. 15 கேலண்டர் டேஸ் வேறு, 15 பிஸ்னஸ் டேஸ் வேறு. அதாவது பிஸ்னஸ் டேஸ்னால் எக்ஸ்க்ளூட் ஹாலிடேஸ், சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ், ஃபெடரல் ஹாலிடேஸ், இதெல்லாம் இல்லாமல் 15 டேஸ் ரைட். அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 வாரம் எந்த ஒரு ஃபெடரல் ஹாலிடேயும் இடையில இல்லைன்னா 3 வாரங்கிறது தான் ப்ரீமியம் ப்ராசஸிங்கான அந்த கேலண்டர் வீக்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். 3 வீக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும், 15 பிஸ்னஸ் டேஸ். சில பேர் அதிலே வந்து குழப்பம் ஏற்படுது. இன்னொரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. என்னன்னா இப்போ வந்து ப்ரீமியம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ H1B ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருக்கணும்னா அவங்க அட்டார்னி போயிட்டு PWD ப்ளஸ் LCA, இது நம்ம வந்து ஏற்கனவே இந்த பெர்ம் ப்ராசஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ப்ரிவிலிங் வேஜ் டிட்டர்மினேஷன் பெர்ம் ப்ராசஸில் வேறு மாதிரி டிட்டர்மைன் பண்ணுவாங்க, இங்கே H1Bயில் வேறு மாதிரி டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதனால தான் பெர்ம் ப்ராசஸ் PWD ஸ்டெப்பே ஒரு 4-5 மாதம் இழுக்கும். பட் இங்கே சிம்பிளாக முடிஞ்சிடும் PWD. பிகாஸ் அங்கே பெர்ம் ப்ராசஸில் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் போயிட்டு தான் வந்து PWD பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து டைம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, ஆன்லைன்லேயே வந்து ப்ரிவிலிங் வேஜ் டிட்டர்மினேஷன் பண்ணுவாங்க தேர்ட் பார்ட்டி மூலியமாகவே. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். PWD முடிஞ்சோடனே LCA தான் லேபர் சர்டிஃபிகேஷன், அதுவுமே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஆன்லைனில் அவங்க ஃப்ளாகுன்னு நினைக்கிறேன் அவங்களோட வெப்சைட்டில் முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 1 வீக் to 2 வீக் மேக்ஸிமம் ரைட். இது வந்து ப்ரீமியம் ப்ராசஸ்க்குள்ளே வராது. பிகாஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரில் அவங்க எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரீமியமும் கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சு எப்போ ஃபைல் பண்ணுறோமோ அப்போ தான் ப்ரீமியம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபைல் பண்ணும்போதே ஸ்டார்ட் ஆகிடுமா? நல்ல கேள்வி. ஃபைல் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. என்னது? இப்போது ஃபைல் பண்ணுறாங்கன்னா தான் வந்து H1Bயை ப்ரீமியம் ப்ராசஸிங்கில் ஃபைல் பண்ணணும்னா ஆன்லைன்லேயும் பண்ணலாம், பேப்பர் ஃபைலிங்கும் பண்ணலாம். எப்போ ஆன்லைன் போவாங்க? வெறும் H1B மட்டும்தான் பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் போவாங்க. நிறைய பேர் இப்போ பண்டிலாக அனுப்புவாங்க இல்லையா. ரீசன் டைமாக வந்து மேக்ஸிமம் பண்டிலாக அனுப்புகிறாங்க. அதாவது H1B, H4, H4EAD வந்து பண்டிலாக அனுப்பும்போது, அதாவது அத்தனை ஃபார்ம்ஸையும் சேர்த்து அனுப்பும்போது ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக பேப்பர் ஃபைலிங் தான் போய் ஆகணும். நம்ம முன்னாடி, அதாவது ஜனவரிக்கு முன்னாடி போன 2025 அப்படி பண்டில் அனுப்பும்போது ரொம்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் பண்டில் அனுப்பும்போது H4EADயுமே ப்ரீமியம் ப்ராசஸிங் மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி பண்ணுறதுல இருந்தாலும் அட்டார்னிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பண்டிலாக அனுப்புறது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி போகும்போது அது பேப்பர் ஃபைலிங்காக தான் போகும். ஸோ
எப்போ வந்து எல்லாமே அதாவது வந்து அந்த அப்ளிகண்ட் வந்து எல்லா ஃபார்ம்ஸும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அது எல்லாமே ரெடி பண்ணி அட்டானி எல்லாமே சைன்லாம் ரெடி பண்ணி அந்த பேப்பர்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து ஷிப் பண்ணுவாங்க. யூஎஸ்எஸ் லாக் பாக்ஸ்க்கு வந்து அவங்க ஷிப் பண்ணுவாங்க. ஓகேவா, அங்கே போயிட்டு தான் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ அங்கே போனதுக்கப்புறம் எப்படி அவங்க அசைன் பண்ணுவாங்க? இப்போ யூஎஸ்எஸோட லாக் பாக்ஸ் எங்கேயோ வந்து டாலஸோ சிகாகோ ஃபீனிக்ஸ் எங்கேயோ அனுப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பாக்ஸ். ஸோ அங்கே போன பிறகு அவங்க எப்போ அதை ஓப்பன் பண்ணுறாங்களோ, அதான் நீங்கள் அனுப்புகிற டேட்டு வேறு, அதாவது ரிசீவ் டேட்னு இருக்கும். நான் வந்து உங்களோட பேக்கேஜை நீங்கள் ரிசீவ் பண்ணேன், அந்த டேட்டு ப்ரீமியம் ப்ராசஸிங்கில் வராது. அதை ஓப்பன் பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ரீமியம் ப்ராசஸிங் பேமெண்ட்லாம் முடிஞ்சு எங்கள்கிட்ட வந்துச்சுன்னு ஸ்கேன் பண்ணுறாங்க பாரு, அது நோட்டீஸ் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸ் டேட்டு தான் உங்களோட ப்ரீமியம் ப்ராசஸ் கவுண்ட் ஆகும். ஸோ அன்னிலேருந்து தான் உங்களோட கிளாக் ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் அட்டானி இந்த வாரம் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து ஃப்ரைடே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், சாட்டர்டே சண்டே கிடையாது, அப்படியே கடப்பில் போட்டாங்க. மண்டேவே ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஒரு 5 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த 5 நாள் கழிச்சு தான் உங்களோட ப்ரீமியம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சில பேர் நினைப்பாங்க நம்ம அட்டானிட்டி எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம், ஏன் நமக்கு இன்னும் ப்ரீமியம்லாம் போட்டோம், ஏன் இன்னும் வரலன்னா அட்டானிட்டி சப்மிட் பண்ணுறது மேட்டர் இல்லை. அது லாக் பாக்ஸில் போய் அந்த லாக் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணுற டேட்டு தான் உங்களோட ப்ரீமியம் ப்ராசஸிங் ஸ்டார்ட் டேட். ஸோ ஸ்கேன் பண்ண பிறகு அது எந்த சர்வீஸ் சென்டர் வேணாலும் அசைன் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது இல்லை? ஆமாம், முன்னெல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் அந்த ஜோனுக்கு வந்து இப்போ சப்போஸ் வந்து யாராவது வந்து டெக்ஸாஸில் இருந்தாங்கன்னா டெக்ஸாஸ் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்புவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ் லாக் பாக்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அவங்க வந்து யாருக்கு பேக்லாக் கம்மியாக இருக்கோ அங்கங்கே பிரித்து விடுறாங்க. ஸோ டெக்ஸாஸில் உள்ளவங்களுக்கு கலிஃபோர்னியா சர்வீஸ் சென்டர் கூட போகும், கலிஃபோர்னியாவில் உள்ளவங்களுக்கு நெப்ராஸ்கா சர்வீஸ் சென்டர் கூட போகும். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது. அதனால் ரிசிப்ட் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ரிசிப்ட்டில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சலாம் இது எந்த சென்டரில் ப்ராசஸ் பண்ணுறாங்க, கலிஃபோர்னியா, நெப்ராஸ்காவா, டெக்ஸாஸா, வெர்மாண்டான்னு செக் பண்ணிடலாம். சம்டைம் ஐஓஇன்னு வரும். அது என்னென்னா வந்து எலக்ட்ரானிக்காக நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ எலக்ட்ரானிக்காக ஸ்கேன் பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண போது ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டர் தான். ஸோ அந்த ஒரு ரிசிப்ட்டில் நீங்கள் அந்த சர்வீஸ் சென்டரையும் பார்க்க முடியும். ஸோ உங்களோட ரிசிப்ட் நோட்டீஸ் ரொம்ப முக்கியம். ப்ரீமியம் ப்ராசஸிங்னாலும் உங்கள் ரிசிப்ட் நோட்டீஸ் உங்கள் கையில் வரும்போது, அதாவது அட்டானிகிட்ட வந்து அட்டானி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும், எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். உங்களோட ரிசிப்ட் நம்பர் என்ன, அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த சர்வீஸ் சென்டரில் ப்ராசஸ் ஆகுது. ப்ளஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம் நோட்டீஸ் டேட் என்ன. ஸோ அதுலேருந்து தான் உங்கள் கிளாக்கை நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி கேட்குறது என்னென்னா, இப்போது ப்ரீமியம் பண்ணோம், அது வந்து ப்ரீமியமாக போகல, லேட் ஆகுது, அப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் ப்ரீமியம்க்கு பே பண்ணியிருக்கோன்னு. கரெக்ட், நல்ல கேள்வி. அண்ட் யூஎஸ் மாதிரியான கண்ட்ரியில் இது நமக்கு தெரியும். அதாவது நம்ம டெலிவரியே வந்து ஒரு 3 to 5 days சொல்லிட்டாங்க. ஆனால் 3 to 5 days தாண்டி வந்தாலே அந்த டெலிவரி ஃபீ கட்டிங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இல்லை வாட் எவர் உங்களுக்கு வந்து என்ன அதுக்கான காம்பன்சேட் பண்ணவும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது வந்து ஏதோ ஒரு இ-காமர்ஸ் சைடு அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் பண்ணுறீங்க, இன்னைய நிலைமைக்கு வந்து 2900 சொச்சம் வருது, ஒரு $3000 வச்சுப்போம், அதோடு நிற்கிறது இல்லை இல்லையா. நீங்கள் அட்டானி காசும் சேர்த்து தான் ப்ரீமியம்காக நீங்கள் பே பண்ணுவீங்க. அதாவது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க $500 என்னவோ வாட் எவர் அவங்க வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பே பண்ண பிறகு அந்த ப்ராசஸில் இப்போ டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பார்க்குற ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. 15 பிஸ்னஸ் டேக்குள்ளே பண்ண முடியல, தாண்டி எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீ மட்டும், அதாவது நீங்கள் அட்டானி ஃபீ என்ன பண்ணீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 2900 சொச்சம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பட் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டில் ப்ரீமியமில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதே நேரத்தில் உங்கள் இதுவுமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இப்போ ஏன் டிலே ஆகுது பிரேமா? இப்போ ஏன் டிலே ஆகுதுன்னா வந்து அது மல்டிபிள் ரீசன் இருக்குது. அது என்னென்னா வந்து நம்ம பார்க்குறோம், இப்போ வந்து அந்த ப்ராசஸ்லேயே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கே ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. அதுதான் உண்மை. யூஎஸ்ஏஸ்க்கே வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸிங்கே அவ்வளோ டிலே ஆகுது. ஸோ ப்ரீமியம் ப்ராசஸிங்கும் அது டிலே ஆகுது. ஸோ ப்ரீமியம் ப்ராசஸிங் எப்போவுமே டிலே ஆகுதுன்னா ஆகாது. இந்த மாதிரி ஒரு எட்ஜ் கேசஸ் தான் சொல்கிறேன். பட் எல்லாரும் சொல்கிறது இப்போ அந்த எட்ஜ் கேசஸ் சொல்கிறது பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு. முன்னாடியே ஒரு 5% 10% இருந்தது, இப்போ 25-30% ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், ப்ரீமியம் ப்ராசஸிங் ஸ்டில் போங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸ் தானே பண்ணுறோம், நம்ம லாஸ்ட் நேரத்தில் பண்ணலான்னு டிலே பண்ணாதீங்க, முன்னாடியே பண்ணிவிடுங்க. அதுதான் என்னோடய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா ப்ரீமியம் ப்ராசஸ் பண்ணுறதுனாலே அப்ரூவ்லாம் பண்ண மாட்டாங்க. அதுலேயுமே அப்ரூவ் இருக்குது, டிலே இருக்குது, ஆர்எஃப்இ இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு ரிக்வஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் அனுப்பிடுவாங்க. அந்த ரிக்வஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ கரெக்டாக 10வது பிஸ்னஸ் டேஸில் ரிக்வஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ அங்கேருந்து அது என்ன ரிக்வஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் அட்டானிக்கு வந்து அட்டானிட்டேருந்து அப்ளிகண்ட் அவங்க திரும்ப அட்டானிக்கு அனுப்பி திரும்ப அங்கே போகும்போது தான் திரும்ப ஸ்கேன் பண்ணி அந்த கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து 1 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சுன்னா அந்த 1 வாரம் 2 வாரம் உங்கள் ப்ரீமியம் ப்ராசஸிங் அப்படியே ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஆர்எஃப்இ வந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் அவங்களுக்கு கொடுத்துடணும். எதனால் பிரேமா இப்போ ஆர்எஃப்இ வரும்?
ஆர்எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ரீசன் என்ன வரும்னா ஜாப் டியூட்டி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்கணும், சரியான முறையில் இருக்கணும். அது வந்து அட்டெண்டன்ஸ்லாம் பார்த்துப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி வந்து மிஸ்மேட்ச் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு வந்து ஆர்எஃப்இ வரலாம். இப்போ நிறைய ஆர்எஃப்இ ஏன் வருதுன்னா, சப்போஸ் யாரோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க, இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறப்ப சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது சம்மந்தமாக ஆர்எஃப்இ வருது. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து எஜுகேஷன் எவால்வேஷன்னு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க வரும்போதே. ஸோ அதை எவால்வேட் பண்ணிட்டு இந்த எஜுகேஷன் எவால்வேட் பண்ணிட்டு இந்த எஜுகேஷனில் இந்த சாஃப்ட்வேர் விஷயங்கள் படிச்சிருக்காங்க, ஸோ இவங்க சாஃப்ட்வேர் ஒர்க்கும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான எவால்வேஷன். ஸோ அந்த ஒரு எவால்வேஷன் வந்து கேட்பாங்க. சப்போஸ் அது வந்து எல்லாமே யூஸ்வலாக பேக்கேஜில் அனுப்பிடுவாங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் விஷயம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஆர்எஃப்இ வந்துச்சுன்னா அதுதான் சொல்கிறேன், நான் முன்னாடி சொன்னது ரிசிப்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிசிப்ட் நம்பர் பார்த்த பிறகு நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம் ஆன்லைனில். ஒருவேளை உங்கள் அட்டார்னி, ஏன்னா அட்டார்னிக்கு நிறைய வேலைபள் இருக்கும், மிஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் உங்களை வந்து சரியான முறையில் ட்ராக் பண்ண முடியும். பிரேமா, இப்போ வேறு எதுக்கும் ப்ரீமியம் ப்ராசஸிங் கிடையாது, H4 ஏடிக்கலாம் கிடையாது. H4 ஏடி ப்ரீமியம், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண்டிலாக அனுப்பினாலும் அது ஒரு இப்போ தனியாக தான் வந்து நார்மல் ப்ராசஸிங்கில் தான் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. விரைவாக இருக்கான சில பேருக்கு இருந்திருக்கலாம், பட் பொதுவாக வந்து H4 ஏடி வந்து டைம் எடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான், நல்ல கேள்வி கேட்டேன், என்ன தான் H1B ப்ரீமியம் நான் பண்ணுறேன், நம்ம லாஸ்ட் நேரத்தில் பண்ணலான்னு உட்காந்துடாதீங்க. பிகாஸ் H4 ஏடி நீங்கள் பண்ணணுன்னா ரொம்ப டிலே எடுக்குது. ஸோ நான் முன்னாடியே பல வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து 7-8 மந்த்ஸ், அதாவது இதுலேருந்து 1 மந்த் 2 மந்த்தே நீங்கள் வந்து அட்டார்னிஸோட பேச ஆரம்பிச்சிங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.